அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் அன்புள்ள அருட்சோதரிகளே, அருட்சோதரரே, மேலும் இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலி திருவாழ் மரிய சேவியராஜ் அப்பா இவருடைய மரித்த நினைவு நாளிலே அவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய இழைப்பாரடையும், மேலும் அவரது பிரிவால் வாழ்கின்ற அவருடைய துணைவியார், பிள்ளைகள், மேலும் அருட்சோதரர் ஜீசஸ் இவர்களின் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமெனவும், ஆண்டவர் தாமே நித்திய பேரின்ப மகிழ்ச்சியை கொடுத்து அவரை முகமுகமாக பார்த்து தரிசிக்கின்ற பேச்சினை அனைத்து திருத்தூதர்கள், வானதூதர்கள், காவல் தூதர்களின் வரிசையில் திருவாளர் மரிய சேவியராஜ் அப்பா இவர்கள் அமர ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று இத்திருப்பலில் வேண்டி கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நம்மிடம் உள்ள குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சாவுக்குரிய மனிதரின் வாழும் புனிதரின் பெருமகிழ்வும் நீரே. உம்மடியார் திருவாளர் மரிய சேவியரால் அவர்களுக்காக உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவர் சாவின் தடைகளிலிருந்து விடுதலை பெற்று உமது அரசின் என்றென்றும் உள்ள ஆட்சியில் பங்கு பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 26 முதல் 33 முடிய. சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை.
ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாக நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்கள், திருவாளர் மரிய சேவியராஜ் அப்பா இவருடைய மரித்த 30வது நாளை நினைவு கூர்ந்து அவருடைய ஆன்மா இறைவனில் மிக்க இழைப்பாறு அடைய வேண்டும் என்று திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். நிறைய மனிதர்களை எதிர்கொள்கின்றோம். அவர்கள் பல பேர், அவருடைய முகங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வருவது கிடையாது. ஒரு சில நபர்கள் நமக்கு தெரியும், அவ்வப்போது நினைவில் வருவார்கள். ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணத்தில் அவருடைய நினைவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் தாக்கத்தை உண்டு கொண்டு கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் திருவாளர் மரிய சேவியராஜ் அப்பா இவர்களை நான் 2012ஆம் ஆண்டிலே சந்தித்திருக்கின்றேன். நம்ம பிரிட்டோ ஸ்கூலுக்கு எதிரே ஒரு அபார்ட்மெண்ட் உண்டு. அதில் வந்து திரு மைக்கேல் இன்ஜினியர் இருக்கின்றார். அப்போ வந்து உகாத்து நகர் அற்புத குழந்தைகளுக்கு கோவில் கட்டுமான பணிக்காக யாரை அணுகலாம் என்று ஒரு பெரிய டிஸ்கஷன்ல இருந்தபோது அவருடைய அறிமுகம் கிடைத்தது பேராயர் இல்லத்தின் வழியாக. அப்போ அங்கே போயிருக்கும் பொழுது கமிலேஸ் அப்படின்றவர், அவர் வந்து ப்ராஜெக்ட் எழுதக்கூடியவர், அவரும் வந்திருந்தார். அதனால ஏற்கனவே திட்டமிட்டதன்படி குழந்தை கோயில் கட்டுவதற்காக ப்ராஜெக்ட் எழுதுவதற்காக இன்ஜினியர், அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ட்டு எல்லாம் திட்டமிட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் திருவாளர் மரிய சேவியராஜ் அவர்கள் வந்தார்கள். அப்போ வரும்பொழுது இந்த மாதிரி கொடைக்கானல்ல உகார்த்து நகர்ல குழந்தை கோயில் கட்ட திட்டமிடம் இருக்கிறது, அதனால இந்த ப்ராஜெக்ட் தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னோம். அப்போ அவரும் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 2 பேர் வந்தாங்க, வந்துட்டு ஜெபம் செய்யணும் அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க தலை மீது கை வைத்து ஜெபித்தார்கள் திரு மரிய சேவியராஜ் அப்பா அவர்கள். அப்ப அந்த தலை மீது கை வைத்து அந்த ஜெபிக்கின்ற நிலை, அதை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தது. யாரும் அப்படி ஜெபித்தது கிடையாது. தலை மீது கைகள் வைத்து ஜெபிப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாக அப்படியே தலை மீது அப்படியே அவர்கள் வேகமாக அந்த அடித்து ஜெபிக்கின்ற அந்த வல்லமை, ஆவியின் அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவருடைய ஜபத்திலே பார்க்க முடிந்தது. அதற்கு பின்பு எனக்கும் கூட தலை மீது கைகள் வைத்து ஜெபித்தார்கள். அவருடைய ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஒரு ஜப மனிதர் என்பதை அந்த நாளிலே நான் கண்டுகொண்டேன். இன்றைக்கும் கூட ஆனால் நிறைய பேர் தெரியாது. எனக்கு வந்து ஜீசஸ் அப்பா அப்படின்ட்டு அந்நேரம் தெரியாது. இப்போ கூட இறப்புக்கு முன்னாடி கூட அவ்வளவு அது தெரியாது. இவங்க தான் ஜீசஸ் அவரோட அப்பான்னு தெரியாது. ஆனால் ஒருவர் நமக்கு தலை மீது கை வைத்து ஜெபித்தார்கள்.
அந்த வல்லமையை பார்த்திருக்கின்றோம் என்று இன்றைக்கும் கூட மற்றவங்க தலை மீது கை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் அன்றைக்கு ஜெபித்த அந்த ஞாபகம் வருவது உண்டு. அவர் அந்த வல்லமையோடு ஜெபித்தது. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு சில மனிதர்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அவங்களுடைய நினைவலைகள் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால எனக்கு திருவாளர் மரிய சேவியராஜப்பா இவருடைய அந்த ஞாபகம், அவரை சந்தித்த அந்த முதல் நிகழ்விலே பெற்ற அந்த புதுமையான அனுபவம் தொடர்ந்து ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் பிரதர் ஜீசஸ் அவருடைய அறிமுகம் கிடைத்த பின்பு இப்பொழுதுதான் அவங்க அப்பா இறந்த அந்த நினைவு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் அந்த ஜபத்தில் இருந்ததை பெற முடிந்தது. அவருடைய அந்த அனுபவம் எனக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு ஜபித்திருக்கிறார். நிறைய புதுமைகள் நடந்திருக்கிறது அவர் வழியாக. இப்படி கடவுளுக்குள்ளதாக முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்த ஒரு மனிதர். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்திற்கு அவர் ஜபத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அறிவுரை சொல்வதன் வழியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதுபோல நம்முடைய மறை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் ஒரு அழகான சிற்ற ஆலயத்தை கட்டியிருக்கின்றார்கள். கட்டி நம்முடைய மறை மாவட்டத்திற்கு அதை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்ப பார்க்கும் பொழுது நிறைய பேர் தனக்கென்று ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் கடவுளுக்கென்று ஒரு கோவில் கட்டி அதை மறை மாவட்டத்திற்கு அர்ப்பணித்ததை பார்க்கும் பொழுது யாரும் இப்படி செய்ததில்லையே அப்படின்ற ஒரு நிலை. அதனால அவருடைய அந்த செயல்கள், அந்த ஜபத்தின் வல்லமை பார்க்கும் பொழுது அவர் நீண்ட நாட்களாகவே ஆண்டவருக்குள்ளதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கடைசி வரையிலும் அதே நம்பிக்கையை தானும் பெற்று தன்னுடைய பிள்ளைக்கும் கொடுத்து ஒரு குருவானவராக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் நிறைய பேருடைய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணியிருக்கின்றார். இந்த இழப்பு என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு பேரிழப்பு தான். இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகம் நம் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கை கொடுக்கின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்லுகின்றார். எப்படி அவருடைய வாழ்வு வழி உண்மை நமக்கு இருக்க முடியும் என்பதற்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 10 இறைவசனம் 19-20 வாசிக்கின்றோம். ஆண்டவர் தம் ரத்தம் சிந்தி எல்லோருக்கும் ஒரு புதிய வழியை காண்பித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்வது நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்னது அவருடைய ரத்தம் சிந்தி நமக்கென்று புதிய வழியை தொடங்கி வைத்திருக்கின்றார். அதோடு யோவான செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 4 வாசிக்கின்றோம். ஆண்டவர் தாமே வாழ்வாக இருக்கின்றார், அந்த வாழ்வு ஒளியாக இருக்கின்றது என்று. எனவே ஆண்டவருடைய இந்த புதிய வாழ்வு, அவர் ரத்தம் சிந்தி இறந்த எல்லோருக்குமே ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தொடங்கி வைத்திருக்கின்றார். அந்த விதத்தில் திருவாளர் மரிய சேவியராஜப்பா இவர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தின் பலனாக இவர் ஒரு புதிய வாழ்வு, விண்ணுலக பேரின்ப வாழ்வு, அந்த வாழ்விற்கு ஆண்டவர் அவரை உட்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்திலே அவருடைய ரத்தத்தை உடலை பெற்றவர்கள் இறப்பினும் அவர்கள் வாழ்வார்கள் என்ற அந்த வாக்குறுதி உண்மையின் பொருட்டு அவர் நிலை வாழ்வை பெற்றிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஒரு பெரிய இழப்பு, ஆனால் நம்பிக்கை தரும் விதமாக அவர் கடவுளோடு இருக்கின்றார், கடவுளுடைய இறை பிரசனத்தில் இருக்கின்றார். அங்கிருந்து அனைவருடைய வேண்டுதல்களுக்காகவும் அவர் கடவுளிடம் பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தை வாக்குறுதியின் பொருட்டு வழியாக வாழ்வாக இருக்கின்றவர் திருவாளர் மரிய சேவியராஜா அவர்களுக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார், விண்ணுலக பேரின்ப வாழ்வு. அந்த வாழ்விலே ஆண்டவர் எடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை போற்றுவோம். எண்ணற்ற நன்மைகளை, ஆண்டவருடைய வேலைகளை இந்த உலகத்திலே திருவாளர் மரிய சேவியராஜா அவர்கள் வழியாக செய்தவர். இன்று விண்ணுலகில் அவரோடு முகமுகமாக பார்த்து தரிசிக்கின்ற பேற்றினையில் அனைத்து திருத்தூதர்கள், அன்னை மரியாள், காவல் தூதர்கள் எல்லோரோடும் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வரவிருக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நம்முடைய வேண்டுதல்களையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இத்திருப்பலிகளை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர்
நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாக வழியாக இருந்து தொடர்ந்து நம்மை கரம் பற்றி வழிநடத்துவாராக. ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியார் திருவாழ் மரிய சேவியராஜ் இவர்களுக்காக கிறிஸ்துவில் துயில் கொள்ளும் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் ஒப்பத்தை பலியின் வழியாக அவர் சாவின் தடைகளிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவாராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவர் எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டரை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தர்கள். தந்தை எண்ணியில் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட மரித்த 30வது நாளிலே திருவாழர் மரிய சேவியராஜ் அப்பா எனும் அடியாரை நினைவு கூர்ந்தார்கள். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தார்கள். மேலும் இந்த நாளிலே அவரது பிரிவால் பாடுகின்ற அவருடைய துணைவியார், பிள்ளைகள், அருட்சகோதரர் ஜேசஸ், மேலும் அனைத்து உறவினர்கள் நீர்தாமை நல்ல உடல் சுகத்தை உம்முடைய வாழ்வை வழியையும் அனைவருக்கும் கற்பித்து அனைவரையும் தொடர்ந்து கரம் பற்றி வழிநடத்தும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் வழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிமுறையால் பயிற்சி பெற்ற நாம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அனைத்து குடும்பங்களிலும் இறையாசீர்வாதங்களையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நாளை வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வந்து நமக்கு வாழ்வாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். இந்த செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். தமது உடலின் சாயலாக உருமாற்று மீட்பரா நம் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெறுகின்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருவாழ மரிய சேவியராஜ்
மீட்புக்கு பயன்படுகின்ற உம் திரு ரத்தத்தினாலே கழுவி தூய்மைப்படுத்தி உமது கனிவை வேண்டுகின்றோம். அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாறுதலடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். தந்தை அவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் மற்றும் என் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையான நேரத்திலே எங்களை இங்கே கூட்டி சேர்த்த இறைவனுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். தந்தையை பற்றி சொல்லணும்னா 2 கருத்துக்களை ரொம்ப ஆழமாக சொல்லலாம். ஒன்று ஜபம், இன்னொன்று செயல். இந்த ஜபத்தை அவர் எப்படி ஜபிப்பார் அப்படிங்கிறத தந்தை அவரோட வாழ்க்கை அனுபவத்தில் பகிர்ந்து கொண்டார். அதே போல் பல நிகழ்வுகள் இருக்கு. அவர் ஜபம் செஞ்சு நிறைய பேரோட உயிரை காப்பாற்றியிருக்காரு. அதற்கு சாட்சியாக இருக்கிறது அவர் உடலில் இருந்த சிலுவைகள். என்ன பண்ணுவார்னா, நெருப்பால் உடலில் சிலுவை போட்டுக்குவார். ஒரு சிலுவை 2 சிலுவை கிடையாது, கிட்டத்தட்ட 150 சிலுவைக்கு மேலே அவரோட உடலில் இருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும். அந்த சிலுவையை யாருக்காண்டி போடுவார்னா, அவருக்காகவோ அல்லது எங்களுக்காகவோ கூட போட மாட்டார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்கள மறந்துடக்கூடாது, அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களோட வேண்டுதல் கேட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட உடலில் சிலுவை பதிச்சுக்குவார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி, முக்கியமான நாட்களில் விரதம் இருக்கிறத மறுக்கவே முடியாது. எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் அந்த வெள்ளிக்கிழமை இருந்தால் நான் விரதம் இருப்பேன், யாருக்காண்டி? அவருக்காண்டி இல்லை, பிறருக்காக இருக்கணும். அந்த ஜபத்தோட விளைவாக ஏற்பட்ட செயல்கள். அதே மாதிரி அவர் ஜபம் பண்ணுறதும் பிறருக்காகவும் ஜபம் பண்ணுவார். அதே நேரத்தில் இறைவன்கிட்ட அவர் ரொம்ப நேரம் ஜெபிப்பார். அந்த ஜபத்தை எங்களால் கூட ஜெபிக்க முடியாது. ரோசரி எடுப்பார், ஜபம் பண்ணுவார், சிலுவை பாதை சொல்லுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சிலுவை பாதை சொல்கிறது. அதுவும் இல்லாமல் அவர் மாதாவோட தீவிர பக்தர் கூட. அவரோட தாய் வீடு எது அப்படின்னு கேட்டால் சொந்த ஊரை சொல்ல மாட்டார், வேளாங்கண்ணி தான் சொல்லுவார். வேளாங்கண்ணிக்கு வருஷம் கிட்டத்தட்ட அவர் பிறந்ததுலேருந்து 50 வருஷத்துக்கு மேலே அவர் இந்த கோயில் திருவிழாவுக்கு போகிறது அப்படிங்கிறது அவர் தாய் வீட்டுக்கு போகிறது சமம். ஏன்னா அந்த அளவுக்கு மாதா மேல அன்பு வச்சிருந்தார். அதே மாதிரி அவர் ஜபத்தால் அவர் செஞ்ச பணிகள், நிறைய பணிகள் இருக்கு. இல்ல திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பங்களை சொல்லுவோம். அந்த திருச்சபையில இருந்துகிட்டு இவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் எடுத்துக்காட்டார். இது எங்கள் தந்தையோட பெருமை இல்லை, அவர் இறைவனுக்காக அவர் செஞ்ச செயல்களை நான் இந்த இடத்துல சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு போதுமான பொருளாதாரத்தை பார்க்கணும், குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ணணும், மனைவிக்கு தேவையானதை பண்ணணும். இதை பற்றி தான் ஒரு குடும்ப தலைவன் யோசிக்கிற சமயத்தில் இதையும் கடந்து பிறருக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு, அதையும் கடந்து தன்னால் முடிஞ்சதை சேர்த்து கிட்டத்தட்ட நான் பிறக்கிறப்ப அந்த இடத்த வாங்கி மாட்டுத்தாவணியிலேருந்து அந்த ஒத்தக்கடைக்கும் நடுவில் ஒத்தக்கடையோட கிளை பங்காக இருக்குது. இப்போ அந்த இடத்த வாங்கி நாங்கள் எல்லாருமே அல்லும் பகலும் உழைத்தோம். அதில் குறிப்பாக எங்கள் அண்ணனுக்கு அதில் ஒரு விபத்து நடந்து அவரோட 3 விரல்கள் பறி போனப்போ கூட அவர் அதை கைவிடலை. கடவுளுக்காக செய்யணும், எங்களுக்காகவும் ஜெபிச்சார், அண்ணனுக்காண்டி ஜெபிச்சார். அண்ணன் ஒரு இறக்கும் தருவாயில் போயிட்டு அங்கே நிற்கிற சமயத்தில் கூட அவரோட நம்பிக்கையை கைவிடலை. அவ்வளவு வேண்டுதல், இறைவேண்டல் பண்ணி அவரை உயிரோட கொண்டாந்து டாக்டர் தான் சொன்னாங்க நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அண்ணன் நடக்கிறது, கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அந்த அளவுக்கு வர முடிஞ்சது அப்படின்னா அவரோட ஜபம். இன்னொன்று, எங்களுக்கும் அதிகம் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நைட்டு ஜபம் சொன்னாதான் அடுத்து தூங்க போவோம். அதே மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது, குழந்தையா இருந்ததுலேருந்து அதிகமாக எனக்கு பைபிள் கதையை சொல்லுவார். இப்போ மக்கள் அவர்கிட்ட ஜெபிக்க வரும்போது கடவுள் உங்களுக்காக வேண்டிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இறை வார்த்தை பணி என்ன செய்வார்னா, நீங்கள் எஸ்ஐயா
53 எடுத்து வாசிங்க, அதில் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அது பிற மத மக்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இறைவார்த்தை வந்து மறைமுகமாக அவங்களுக்கு இதில் இருக்க அந்த மகத்தான உண்மைகளை வந்து சொல்லுவார். அவங்களும் கேட்டுக்குவாங்க. ரொம்ப குறிப்பாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக இவர் ஜெபிப்பார். அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டுட்டு சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவருக்கு இரத்த சொந்தத்தை விட மற்ற சொந்தங்கள், அதாவது ஜெபம் வழியாக கிடைத்த சொந்தங்கள் தான் அதிகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு பேர் இங்கிலாந்துல இருந்தும் சரி, மற்ற ஊர்கள்ல இருந்தும் சரி அப்பாட்ட ஜெபிக்கிறதா இருக்கட்டும். ரொம்ப முக்கியமாக அப்பாட்ட வந்து அந்த ஆவியின் வல்லமை இருந்தது. என்னன்னா அவர் பேய் ஓட்டுவார். பேய் ஓட்டுறதுலாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறைய ஜெபங்கள் பண்ணி ஒரு சிலர்லாம் சாகுற நிலைமையில கூட உயிரோட கொண்டாந்துருக்காரு. அண்ணனுக்கு வந்து ஒரு உதாரணம். இது போல நிறைய பேர் அவங்களுக்கு நடக்க இருக்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவார். இது நடக்க போகுது, இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு பதிலாக மாதாட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழி நடத்துறதா இருக்கட்டும். அந்த இடத்த யாராலுமே நிரப்ப முடியாத ஒன்று. ஆனால் இறை திருவுளம் அப்படின்னு வரும்போது நாம் எல்லாருமே இறைவன் முன்னாடி சமம் அப்படிங்கிறத நம்மளால் மறக்க முடியாது. நாம் என்ன திருவைன்னு கேட்டால் 3 வகையான திருவை இருக்கும். பயண திருவை, துன்புறும் திருவை, வெற்றியை பெற்ற திருச்சபையில் நாம் இப்போ பயணிக்கிற திருச்சபையாக தான் இருக்கிறோம். நம்ம பயணங்களோட முடிவு கண்டிப்பாக அந்த இயேசு, அந்த வெற்றி பெற்ற திருவையை அடைகிறது தான், அந்த இயேசு அடைகிறது தான். எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் இவரும் அந்த இறப்பை பற்றி எதுவும் நினைக்காம சாகுற நேரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட ஒருத்தவங்கள்ட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து இவ்வளவுக்கு நோய் இருக்குது, என் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பற்றி தான் அவ்வளவுக்கு அவரோட ஜெபத்தில் கொண்டிருந்தார். அப்படின்றப்ப எந்த அளவுக்கு நான் பணி செய்யணும் அப்படிங்கிறத, நான் அல்லது இறைவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறத கூட இவற்றிலிருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. நம்ம எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடும்போது ஒரு ஆளோட சத்தத்தை கேட்டு அவங்கள நோக்கி ஓடுவோம், கடைசியில் அவங்கள பிடிச்சிருவோம். அப்போ இறை திருவுளம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, கண்டிப்பாக நம் கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் பிறக்கும் போது நம் கண்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தால் பவுலடியார் சொல்றது, நம்பிக்கைன்ற ஒரு கருவியின் துணை கொண்டு இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு தந்தையும் உதாரணம். அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயேசுவும் விரும்புகிறாரு அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஒன்று நினைப்போம், தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் நினச்சது ஒரு எங்கள் பேரிஷில் 30வது நாள் நினைக்கணும், பூசை வச்சு சிறப்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் குழந்தை இயேசுவோட திருவிழம் வேற. இங்கே ஒன்றா கூட்டிகிட்டு வந்து தந்தையோட சகோதரர் சகோதரிகள் உங்களோடு தந்தையோட நினைவு திருப்பலியை கொண்டாடுறதுல உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவர் விண்ணகத்தில் இறைவனோட இருப்பார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஏன்னா அவர் செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அவர் பிறருக்காக வேண்டுனது, பிறருக்காக இந்த துன்பத்தை உடலில் ஏற்றுக்கிட்டது, கண்டிப்பாக அவரோட பாவங்களை மன்னித்து அவரை விண்ணக வாழ்வில் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றா தான் இருந்துச்சு. இந்த இறை திருவுளத்தை ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தைரியத்தையும், இந்த இறை திருவுளத்தை ஏற்று நாங்களும் நல்ல வழி நடக்கிறதுக்கு ஜப உதவியும், உங்களோட ஜப உதவியும் எங்களுக்கு கட்டாயம் வேணும். எனவே இன்று போல தொடர்ந்து எங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபியுங்க. நாங்களும் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த திருப்பலியை நிறைவேற்றி தந்து தந்தையோடு இருந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்ட அந்த இன்னாசி அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற எங்களுக்கு அனுமதி கொடுத்து அழகாக அலங்காரங்கள் செய்த சகோதரிகள் கவிதா சிஸ்டர் மற்றும் கேத்ரினா சிஸ்டர் அனைவருக்கும் நன்றி. மேலும் உதவிய சகோதரர் நிதின் ரஃபேல் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
நன்றி. தாராள மனதோடு இங்கு அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் வந்து இத்திருத்தலையிலே கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவர் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவர் மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்குவாராக. உயிர்த்த ஆண்டவரின் ஆசிரை பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலே திருவாழ மரிய சேவியராஜ் அவர்கள் எழுதி இந்த குருவ பணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல காவலரே, நீர்தாமே திருவாழ மரிய சேவியராஜ் அவர்களை ஆசீர்வதித்து இந்த உருவம் தாங்கி படத்தை ஆசீர்வதித்து இவருடைய நல்ல செயல்களை பார்த்து நீர்தாமே வானுலக பேருந்து மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கும். இறுதி வரையில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்னுடைய கட்டளை தனதாக ஏற்று எல்லா மக்களும் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவித்த உம் மகனை ஆசீர்வதித்து உம்முடைய மோட்ச பாக்கியத்தை பேருந்த மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கவும். இந்த உருவப்படம் வழியாக நீர்தாமே உன் பிள்ளைகள் வாழும் இல்லத்தையும் ஆசீர்வதித்து இவருடைய பிரசனம் என்னாலும் இருந்து உம்மிடம் பரிந்து பேசி மாநிலங்கள் பெற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்க நீர் வல்லமையோடு இறங்கி வழிந்தது. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அவர்கள் இறைந்த வரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உடைய ஆசிரியர்களே, தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. மரியே வாழ்க, அற்புத குழந்தை இயேசுவே,